பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஆனந்த பாக்கியம் என்ற மகிமையான நம்பிக்கைகளை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக வந்து நம்மை சேர்த்து கொள்ளுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தில் இறங்கி வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியும் சமாதானமும் நிறைந்திருக்கும் 1000 வருட ஆளுகையை, அரசாட்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத நித்தியமான உலகத்தை நமக்கு தருவார் என்பது ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கிற நித்தியத்திற்குரிய நன்மைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட கிறிஸ்தவத்தின் அடிப்படை அஸ்திபாரத்தை அசைக்கக்கூடிய அளவிலே வேத பொருட்டுகள் நிறைந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால் எவ்வளவு கவனமாக நாம் ஜீவிதம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதற்கு இந்த காணொளி காட்சி. கவனித்து கேளுங்கள். 1000 வருட அரசாட்சி என்றால் என்ன? மகிமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நாட்கள் தான் 1000 வருட அரசாட்சி. தேவனுடைய 1000 வருட அரசாட்சி நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, மகிமையினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுகிற 1000 வருஷ அரசாட்சி நடக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் மகிமையினால் அலங்கரிக்கப்படுகிறீர்கள். அப்படித்தான் நான் சொல்றேன். 1000 வருஷ அரசாட்சி நீங்க சொன்னப்ப இன்டர்பிரேஷன் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு என்ன சொல்லுங்க, நாளைக்கு வரவனுக்கு என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு. அடுத்து வரவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு. இந்த பொய்யினால் தான் தன்னுடைய நியாய தீர்ப்பை பிசாசு தள்ளி போட்டுக்கிட்டே போறான். நீங்க சொல்றீங்க 1000 வருஷம் அரசாட்சி வரும், அன்றைக்கு நாம் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது 1000 வருட அரசாட்சி எதிர்காலத்துக்கு தள்ளிடுச்சு. சபை என்ன நினைக்குது, 1000 வருஷ அரசாட்சினா எல்லாமே சூப்பரா இருக்கும், மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா எல்லாமே மாறி இருக்கிறது 1000 வருஷ அரசாட்சி அல்ல, எல்லாத்தையும் மாற்றுறது தான் 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருட அரசாட்சியை குறித்து இவர் கொடுக்கும் போதனைகள் பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற சத்தியத்திற்கு முற்றிலும் மாறுபட்டவைகள் என்பதை நாம் விளக்குவதற்கு அதிக வேத ஞானம் கூட நமக்கு அவசியம் அல்ல. பரிசுத்த வேதம் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நாம் படித்தாலே போதுமானது. எல்லா சூழ்நிலைகளும், கால சூழ்நிலைகளும், வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற அறிவும் நிரம்பியிருக்கிற இந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய வேத பொருட்டிற்கு ஜனங்கள் எல்லாரும் கூச்சலிட்டும், கைகளை தட்டியும், விசிலடித்தும், ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லியும் இந்த வேத பொருட்டை ஏற்றுக்கொள்ளுவது நாம் கடைசி காலத்தில் வாழுகிறதின் மிக முக்கியமான அடையாளமாய் இருப்பதினாலே இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்ததான வேதத்தின் விளக்கங்களை நம் பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இவருடைய கூற்றின்படி 1000 வருட அரசாட்சி கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்ததில் இருந்து ஆரம்பமாகிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படியே நாம் எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்த பிற்பாடு இப்பொழுது கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் ஆகிவிட்டதல்லவா? எனவே 1000 வருட அரசாட்சி முடிந்துவிட்டது என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டுமா என்ற கேள்விக்கு இவரிடத்தில் நிச்சயம் பதில் இருக்காது. இரண்டாவதாக இவர் கூறுகிற ஒரு காரியம், 1000 வருட அரசாட்சியில் எல்லாம் மாறி இருக்கும் என்று நாம் நினைக்க கூடாது, இனிமேல் தான் மாற போகிறது என்று இவர் சொல்லுகிறார். பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 1000 வருட அரசாட்சி என்று சொல்லுவது நீதி ஆளுகை செய்கிற இடம். அந்த இடத்திலே பாவத்திற்கு இடம் இல்லை. ஏனென்று சொன்னால், பாவத்தின் அதிகாரியான பிசாசானவனை அந்த 1000 வருடங்கள் தேவன் கட்டி வைப்பார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த 1000 வருட அரசாட்சி உயிர் தெழுதல் நடந்த பிற்பாடு நடைபெறுகிற ஒரு காரியம் என்பதை பரிசுத்த வேதம் மிக சத்தியமாக நமக்கு போதிக்கிறது.
இவர் கூறுகிறபடி 1000 வருட அரசாட்சி நாம் வாழுகிற இந்த காலம்தான் என்று எடுத்துக்கொண்டால், இதற்கு முன்பதாக உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது என்று இவர் கூறுகிறாரா, இல்லை உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரை போல உபதேச புளிப்பு உடையவராக இவர் இருக்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பரிசுத்த வேதம் கூறுகிற 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக மத்திய ஆகாயத்தில் வந்து சபையை சேர்த்து கொண்ட பிற்பாடு இந்த உலகத்தில் 7 வருடங்கள் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். அந்த 7 வருடங்களும் சபை மத்திய ஆகாயத்திலே கல்யாண விருந்து என்று சொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தினாலே சபை அந்த சந்தோஷத்தினாலும் பூரிப்பினாலும் நிறைந்திருக்கும். அதற்கு பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக பகிரங்கமாக இந்த பூமியில் இறங்கி வருவார். அப்படி அவர் இறங்கி வந்த பிற்பாடு ஏற்படுகிற நியாய தீர்ப்பிலே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த பிசாசு 1000 வருடம் காவலில் கட்டி வைக்கப்படுவான். இப்படி இந்த உலகத்தை மோசம் போக்குகிற அத்தனை பேரும் கட்டி வைக்கப்படுகிறதினாலும் நியாய தீர்ப்பு அடைகிறதினாலும் இந்த பூமியானது பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் நீதியானதாய் நியாயமானதாய் இருக்கும் என்பதுதான் வேதத்தின் சத்தியம். வாருங்கள், அது குறித்ததான வேதத்தின் பகுதிகளை நாம் வாசித்து கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவைகளை விளங்க வைப்பாராக. விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலை ஆகி என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக கூறுகிறது. பாருங்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் முடிந்த பிற்பாடு தான் 1000 வருஷம் ஆளுகை உண்டு என்று சத்திய வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கேட்பதற்கு இனிமையாக தோன்றுகிற கள்ள உபதேசங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். இது எந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் விரோதமான கருத்து அல்ல. சத்தியத்தை சத்தியமாக நாம் விசுவாசிக்க வேண்டிய சமயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக போடப்பட்டிருக்கிற பதிவு மாத்திரமே. கேட்பதற்கு இனிமையான காரியங்களை விட சத்திய வேதம் சொல்லுகிற சத்தியமான வசனங்களை நாம் விசுவாசிப்போம். நமது ஆனந்த பாக்கியம் இனிமேல் தான் வரப்போகிறது. அதற்காகத்தான் நாம் நம்மை பரிசுத்தமும் உண்மையும் உள்ளவர்களாக காத்துக்கொண்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருப்போம். இயேசு வருகிறார். மாரநாதா.